வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. வீட்டில் புயல் அடிச்சு பூகம்பத்தில் நடுங்கிட்டு இருக்க இது எதையும் தெரியாத மீனாவும் கோமதியும் மறுபடியும் அதே குன்னக்குடி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. பயங்கர வெயிலில் பஸ்ஸில் போயிட்டு வந்திருக்காங்கல்ல. ஐயோ அப்பா அம்மான்னு வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. சாரீஸ் எல்லாம் நனையிற அளவுக்கு. அத்தை ஜூஸ் குடிக்கலாமான்னு மீனா கேட்க, ஐயையோ ஜூஸ் வேணாம், இளநீர் குடிக்கலாமான்னு கேக்குறாங்க கோமதி. குடிக்கலான்னு மீனா சொல்ல, எங்க இருக்குன்னு கேக்குறாங்க கோமதி. அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி சுத்தி பார்க்க, அங்க இருக்கு பாருங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு அரச மரத்தடியில இருக்க இளநீர் கடைக்கு வர்றாங்க. கோமதியை கொஞ்சத்தை குடிச்சிட்டு அப்பாடான்னு நிம்மதியா சொல்லிட்டு உதட்டெல்லாம் தடவிக்கிறாங்க. என்ன வெயில் என்ன வெயில்னு அழுத்துட்டு இருந்த மீனாவும் ஒரு முறை குடிச்சிட்டு அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க. ஓங் கூட கதிர் கூட ராஜு கூட எல்லாம் வெளியே வந்தா ரொம்ப நல்லா இருக்கு, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி திங்க குடிக்க முடியுதுடி அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன் மாமா கூட வந்தா எதுவும் வாங்கி தர மாட்டாரா அப்படின்னு மீனா கண்ணை சுருக்கிட்டு கேட்க, என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க. அவர் மேல கோபம் இருக்கலாம் அத்தை, அதுக்காக சாப்பிட எதுவும் வாங்கி தரமாட்டாருங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, இளநீர் வேணும்னு கேட்டா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தருவாரு, இப்படி ரோட்ல நின்றுக்கிட்டு அப்படியே பராக்கு பார்த்துக்கிட்டு குடிக்கிற சுகம் வீட்டுல எங்க கிடைக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல, ஓகே லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணுங்க பண்ணுங்கன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. ஏண்டி இன்னைக்கு நல்ல தரிசனம் இல்ல அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா ஆமா கூட்டமும் பெருசா இல்லைல்ல, ஆனா ரொம்ப நேரமா சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி இருந்தது, அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு கேக்குறாங்க மீனா. நான் என்னத்த பெருசா வேண்ட போறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவரு நல்லா இருக்கணும்னு எப்பவும் வேண்டதுதான் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப லிஸ்ட்ல நாங்கெல்லாம் இல்லையாங்கிற மாதிரி மீனா பார்க்க, இந்த தடவை கொஞ்சம் கூடுதலா வேண்டுனேன், அவர் என் கூட பேசணும்னு அப்படின்னு கோமதி சொல்ல, அதானே பார்த்தேன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. எனக்கு ஒண்ணுமே புரியலடி, நானும் தலைகீழா தண்ணி குடிச்சு பார்த்துட்டேன், அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, இத்தனை நாள் அவர் என்கிட்ட பேசாம இருந்ததே இல்லை தெரியுமா, அந்த சாமியாவது அவர் மனசை மாத்துறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு கோமதி எல்லைய கொஞ்சம் குடிக்கிறதும் பேசுறதுமா இருக்காங்க. ஏய் இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கோமதி திடீர்னு கேட்க, நான் என்ன பண்ண போறேன்னா புரியலங்கிறாங்க மீனா. இல்ல நீ நம்ம வீட்டுக்கு வரியா இல்ல உன் வீட்டுக்கு போறியா அப்படின்னு கோமதி கேட்க, உங்களை கொண்டு போய் நம்ம வீட்டுல விட்டுட்டு நான் ஏன் வீட்டுக்கு போறேங்கிறாங்க மீனா. அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுற கோமதி, பேசாம ஒண்ணு பண்ணலாம், செந்தில அங்க வர சொல்லிடலாம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு கோமதி சொல்ல, சாப்பிடுறதா, அப்ப இனிமேதான் வீட்டுக்கு போய் சமைக்க போறீங்களான்னு மீனா கேக்குறாங்க. அது என்னைக்கும் செய்யறது தானே அப்படிங்கிற கோமதி, டேய் அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு கோமதி சொல்ல, மீனாவோட மொபைல் கரெக்டா ரிங் ஆகுது. செந்தில் தான் கால் பண்றாரு. எடுத்து பாக்குற மீனா மொபைலை பார்த்துட்டு, உங்க புள்ளதான் 100 ஆயுசு, நாம ஃபோன் பண்ணணும்னு நினைச்சோம்ல அவங்களே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, பேசுங்கிறாங்க கோமதி. மீனா கால் அட்டன் பண்ணி காதுல வச்சு ஹலோ சொல்லுங்கன்றாங்க. மீனா நீ எங்க இருக்கன்னு கொஞ்சம் பதட்டமா கேக்குறாரு செந்தில். நான் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கேன், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல, வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, திகைச்சு போய் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க மீனா. வர சொல்லி சொன்னா இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்காளேன்னு கோமதி பார்த்துட்டு இருக்க, இங்க வீட்டில் அம்மாவை காணோம் மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, இவன் என்ன லூசா அம்மாவை காணோங்கிறா அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்க, காணோமா எப்ப இருந்து யார சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, காலையில இருந்து அம்மாவை காணோம், வீட்டுல 50 பேருமே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, எல்லாரும்னா அப்படிங்கிறாங்க மீனா. எல்லாரும்னா வீட்டுல இருக்க 50 பேரும் தான், நான் ஆபீஸ்ல இருந்தேன், அரசி தான் ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லுச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, குழம்பி போய் நிக்கிறாங்க மீனா. வந்து பார்த்தா வீடே பரபரப்பா கிடக்கு, காலையில இருந்து அம்மாவை யாருமே பார்க்கல மீனா, சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே எல்லைய குடிக்கிறாங்க மீனா. அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ரிங்கு போகுது ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம் ஆனா அவங்க எங்கேயுமே இல்லை மீனா அப்படின்னு செந்தில் வருத்தத்தோட சொல்ல, மீனா அப்படியே கோமதியை பாக்குறாங்க. ஏய் என்ன அப்படின்னு கேட்க, இருங்க சொல்றேன் அப்படின்னு மீனா அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி காதுல வச்சிட்டு இருக்க.
நேத்து நைட்டெல்லாம் அம்மா அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அம்மாச்சி கிட்ட போய் நான் எங்கேயாவது போறேன்னு வேற சொல்லியிருக்காங்களாம். அப்பாவும் டென்ஷன்ல இடிஞ்சு விழுந்து கிடக்குறாரு. நான் அவர்கிட்ட பயங்கரமா கத்தி விட்டுட்டேங்கிறாரு செந்தில். ஏங்க இம்புட்டு நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு மீனா கேட்க, அது நீ வேலை விஷயமா போயிருக்கல, அதான் உன்னை தொந்தரவு பண்ண வேணாம்னு கொஞ்சம் அமைதியா இருந்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, வேலையா அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. ஆமா, நீ ஏன் காரைக்குடி போனதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு பாட்டி குழப்பி விட்டதுல நல்லா குழம்பி போன செந்தில் கேட்க, அதை கேட்குற மீனாவும் பயங்கரமா குழம்புறாங்க. டென்ஷன் ஆகுற மீனா, நான் காரைக்குடி போயிருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. வேற யாரு, அம்மாச்சி தான் சொன்னாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, அம்மாச்சி சொன்னாங்களா? ஏங்க நேத்தே நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க, இன்னைக்கு காலையில கூட நான் உங்ககிட்ட மீனா சொல்லிட்டு இருக்கும் போது, ஏய் இம்புட்டு பெரிய டென்ஷன் போயிட்டு இருக்கு, இப்ப போய் விளையாடிட்டு இருக்கியா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ விஷயம் விபரீதமா போகுதே அப்படின்ற மாதிரி அதிர்ந்து போற மீனா, போ 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 போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு கேட்க, ஆமா அம்மாவை கண்டுபிடிக்க வேணாமான்னு கேட்கிறாரு செந்தில். ஏங்க இருங்கங்க, நீங்க எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு மீனா சொல்ல, போக வேணாம்னா அம்மாவை காணோன்னு வீட்டுல உட்காந்து புலம்பிட்டு இருக்க சொல்றியா அப்படின்னு மூச்சுடாம செந்தில் பேசிட்டு இருக்க, ஐயோ ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் வந்துடுவேன், வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி நடக்குது, வீட்டுக்கு வாங்கன்னு 2 வார்த்தையில சொல்றதுக்கு மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. இல்ல மீனா, நான் சொல்றத கேளு அப்படின்னு செந்தில் ஏதோ சொல்ல வர, காலையில காணாம போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, இம்புட்டு நேரம் கம்ப்ளைண்ட் கொடுக்காம சும்மா தானே இருந்தீங்க, அதான் இவ்வளோ நேரம் இருந்துட்டீங்கல்ல, இன்னொரு 10 நிமிஷம் இருங்க, அதுல எல்லாம் எதுவும் ஆயிடாது, நீங்க வீட்லயே இருங்க, நான் வந்துடுறேங்கிறாங்க மீனா. ஏய் உனக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லையா, நான் இம்புட்டு தவிச்சிட்டு இருக்கேங்கிறாரு செந்தில். பார்ட்டியை பக்கத்திலேயே வச்சுட்டு மீனா எதுக்கு பதற போறாங்க, அதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து பதட்டப்பட்டுக்கிறேன், நீங்க ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க அப்படின்னு மீனா போனை கட் பண்ண, ஏய் ஏய் மீனா மீனா அப்படின்னு கத்திக்கிட்டு கட்டான போனை எடுத்து பாக்குறாரு செந்தில். என்ன இவ அசால்ட்டா இருக்கான்னு கவலையோட கட்டான போனை அவரு எடுத்து பாக்கெட்ல வைக்கிறாரு. ஏய் என்னடி, என்ன பிரச்சனை, யார காணோம் அப்படின்னு கோமதி கேட்க, மீனா அவங்களையே குறுகுறுப்பா பாக்குறாங்க. கேக்குறேன் இல்ல சொல்ல அப்படின்னு கோமதி கேட்க, நீங்க கோவிலுக்கு போனதை வீட்டுல யாருக்காவது சொன்னீங்களா அப்படின்னு மீனா கேட்க, யோசிக்கிற கோமதி ஏன் கேக்குறேங்கிறாங்க. மீனா அவங்கள அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு, சொன்னீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. சொன்னேன் அப்படின்னு கோமதி சொல்ல, யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்க, எங்க அம்மா கிட்ட சொன்னேன்டி அப்படின்னு கோமதி சொல்ல, அப்புறம் எதுக்கு அம்மாச்சி இதுவரைக்கும் சொல்லாம இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. வீட்டுல பிள்ளைங்க கிட்ட கேட்காமையே சொல்லு, என் புருஷன் கேட்டா மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேங்கிறாங்க கோமதி. அப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்களே, அப்ப கூட அவங்க தெரிஞ்ச மாதிரி தான் பேசினாங்க அப்படின்னு மீனா ஏகத்துக்கும் குழம்பிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி, என்ன நீ என்னென்னமோ கேள்வி கேட்குற, என்னென்னமோ சொல்ற, முதல்ல யார காணோம்னு சொல்லு அப்படின்னு கோமதி கேட்க, உங்களை தான் காணோமா அப்படின்னு மீனா கையை நீட்டி கோமதிய தலையில இருந்து கால் வரையில காமிக்கிறாங்க. என்னையா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா காலையில இருந்து வளைச்சு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்களாம். அப்பதான் வேற நீங்க நேத்து நைட்ல இருந்து அழுதுட்டு இருந்தீங்களாமே, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அடக்கடவுளே இது என்னடி புது குழப்பமா இருக்கு அப்படின்னு கோமதி கேட்க, மீனாவுக்கும் ஒன்னும் புரியல. அப்பதான் வேற ஏதாவது ட்ரை பண்றாங்களோ புதுசா அப்படின்னு மீனா கேட்க, அவங்க என்னடி அப்படி ட்ரை பண்ண போறாங்க அப்படிங்கிற கோமதி. இன்னுமே இளநிய கையிலேயே தான் வச்சிருக்காங்க. இத்தனை ரணகலத்திலையும் கிளிக்கிழப்பு கேக்குது கோமதிக்கு. என்னை காணோன்னு என் புருஷன் வருத்தப்பட்டாரா அப்படின்னு கேட்க, இப்போ இந்த கிளுகிளுப்பு ரொம்ப முக்கியமா அப்படின்னு மீனா குறுகுறுன்னு பார்த்துட்டு கேட்க, எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு கோமதி சொல்ல, மாமா இடிஞ்சு போய் அப்படியே உட்கார்ந்துருக்காங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல, கோமதிக்கு நிம்மதியா இருக்கு. உட்காரட்டும் அப்படின்னு ஜாலியா எல்லைய குடிக்கிறாங்க. ஐயோ அத்தை, உங்களை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல, நான் இல்லைன்னதும் இப்ப எல்லாருக்கும் என்னோட அருமை தெரியுதுல்ல அப்படின்னு சொல்ல, அடக்கடவுளேன்னு மீனா பாக்குறாங்க. அது சரி, இப்ப எதுக்கு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வரேன்னு சொன்ன, கொஞ்ச நேரம் தேடட்டும்னு விட வேண்டியது தானே, அப்படியே நாமளும் ராத்திரி பொறுமையா போயிருக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு யோசிக்கிறாங்க, எல்லாரும் ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க போல இருக்கு, நீங்க உடனே வாங்க அத்தை போலாம், அட கொடுங்க காலி இளநிய வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மீனா அவங்க கையில இருக்க இளநிய புடுங்கி தூக்கி போட்டுட்டு, அண்ணே காசு அப்பவே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரிமாங்கிறாரு அவரு. மீனா கோமதிய தரதரன்னு இழுத்துட்டு போக, ஐயோ என்ன இவ
அப்படின்னு சலிச்சுக்கிட்டே கூட போறாங்க கோமதி. இங்க செந்தில் ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே வாசல்ல நிக்க கதிரும் இப்ப வந்து நிக்கிறாரு. அண்ணி இன்னும் வரலையான்னு அப்படின்னு அவரு கேட்க, இல்லடாங்கிறாரு செந்தில். பேசாம நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா அப்படின்னு கதிர் கேட்க, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோங்கிறாரு செந்தில். இல்லனா அதையே என்கிட்ட சொல்லலன்னு அதுக்கும் எதுக்காவது கோவப்பட்டு நிப்பாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, நீ உள்ளரவானே நாம போலாம் அப்படின்னு கதிர் திரும்ப கூடவே செந்திலும் வர்றாரு. ராஜு ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து நிக்க, இன்னொரு பக்கம் ஒரு தூணுக்கு சரவணன் முட்டு கொடுத்து நிக்கிறாரு. பாட்டி சோஃபால உட்கார்ந்துருக்க அரசி அழுது ஓஞ்சு போய் அவங்க அம்மாச்சி மடியிலேயே படுத்து கிடக்குறாங்க. பாண்டியன் டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்ந்தவரு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. கதிரும் செந்திலும் பக்கமா வர முகத்தை திருப்பிக்கிறாரு. நீ ஆரம்பிடா சொல்லுடாங்கிற மாதிரி செந்தில் கதிரை பார்க்க, நீயே சொல்லுனேன் பாத்துக்கலான்னு கதிர் தைரியம் கொடுக்கறாரு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, டைம் வேற போய்கிட்டே இருக்கு அப்படின்னு செந்தில் ஒப்பிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் கவனிச்சாலும் எங்கேயோ பார்வையை வச்சிருக்காரு. ஐயோ நாம எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா இப்ப கிடைக்கிறது வேற ஒண்ணா இருக்கே அப்படின்னு பாட்டி திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, பாண்டியன் அப்படியே லைட்டா பார்வையை திருப்பி பாக்குறாரு. ஆனா பாட்டி அவ்வளவுதான் பதறுன்னு பதறிடுறாங்க. ஐயோ ஏய் எழுந்திரு அப்படின்னு படுத்திருந்த அரிசியை தள்ளி விட்டுட்டு, ஏன்பா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய்கிட்டு, நாமளே தேடிக்கலாம் இல்லப்பா, எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய்கிட்டு அப்படின்னு பதறிக்கிட்டு அழுதுகிட்டே ஓடி வர்றாங்க பாட்டி. பின்ன என்ன அம்மாச்சு, எம்பட்டு நேரம் இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு கதிர் கேட்க, பாட்டிக்கு ஐயோன்னு படபடப்பா வருது. நேரம் ஆக ஆக பயமா இருக்குல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் சரியா இருக்குங்கிறாரு செந்தில். பாண்டியன் எதுவும் பேசாம அப்படியே இறுகி போய் உட்கார்ந்துருக்க பாட்டி ஐயோன்னு திருத்தருன்னு முழிக்கிறாங்க. நானும் இவனும் போகட்டுமா இல்ல நீங்களும் வர்றீங்களா அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க பாண்டியன் அப்பவும் எதுவும் சொல்லாம உட்கார்ந்துருக்காரு. மீனா பரபரப்பா ஓடி வந்து செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள பாக்குறாங்க. செந்தில் சொன்ன சிச்சுவேஷன்லாம் கரெக்டா இருக்கான்னு அவங்க செக் பண்ண எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பாண்டியன் எந்த பதிலும் சொல்லாம எழுந்து நிக்கிறாரு. அவரு மெதுவா நடக்க ஆரம்பிக்க பசங்கள்லாம் அவர் கூட வர்றாங்க. எழுந்திருச்சு வர்ற பாண்டியன் வாசப்படியில நிக்கிற மீனாவை பார்த்து அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. பாட்டிக்கு அவ்வளவுதான் பதற ஆரம்பிச்சிருது. எல்லாரும் அப்படியே பேய பார்த்த மாதிரி மீனாவை பார்த்துட்டு நிக்க ராஜு ஓடி வந்து, அக்கா அத்தை எங்கேயோ போயிட்டாங்க, அவங்கள எங்கேயுமே காணோன்னு ராஜி அழறாங்க அண்ணி அப்படின்னு கடைக்குட்டி செல்லக்குட்டி அரசி அப்படியே மீனாவோட தோல்ல சாஞ்சிட்டு கண்ணீரை கொட்டிட்டு இருக்காங்க. அக்கா அப்படின்னு ராஜியும் அழுதுட்டு இருக்க, அண்ணே அதான் மீனா வந்துட்டால, அவ இங்க எல்லாத்தையும் பாத்துக்குவா, வாங்க நாம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாங்கிறாரு செந்தில். ஸ்டேஷனா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாங்கிறாங்க அரசி. ஏங்க இருங்க, யாரும் எங்கேயும் போக வேணான்னு மீனா வந்து சொல்ல, அம்மாவை காணோன்னு தவிச்சிட்டு இருக்கோம், அது உனக்கு புரியலையா, நாங்களே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு செந்தில். அப்போ கோமதி கையில ஒரு ஹேண்ட்பேக்கோட அப்படியே உல்லாசமா ரேம்ப் வாக்ல நடந்து வர்ற மாதிரி வர்றாங்க. செந்தில் பார்த்துட்டா ஒரு கையை தானா இறங்குது. அண்ணே அப்படின்னு அதிர்ச்சியா கூப்பிடுறாரு கதிர். ஆஹா இப்ப என்ன நடக்க போகுதோ தெரியலையே, நாம மாட்டிக்குவோமா அப்படின்னு பாட்டி முட்டை மொழியை உருட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி அசால்ட்டா வீட்டுக்குள்ள வர, அம்மா அப்படின்னு பரிதவிப்பா கூப்பிடுறாரு சரவணன். அடுத்து கதிர், என்னடா நான் எதிர்பார்த்ததை விட ரியாக்ஷன் கம்மியா தான் இருக்குன்ற மாதிரி கோமதி பார்த்துக்கிட்டே வர, அம்மா அப்படின்னு அரசி அவங்க தோல்ல சாஞ்சிட்டு அழறாங்க. அத்தை அப்படின்னு இன்னொரு பக்கம் ராஜு வந்து பிடிச்சிக்கிறாங்க. அம்மா எங்கம்மா போன, நீ எங்க போயிட்ட அப்படின்னு செந்தில் கதிர்னு எல்லாம் அழுகையோட பாத்துட்டு இருக்காங்க. பாண்டியன் நின்ன இடத்துலயே நின்னு பாத்துட்டு இருக்க பாட்டி திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. கோமதிக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் பிள்ளைங்களெல்லாம் இவ்வளவு அலக்கழிச்சிருக்காங்க, பாவம் பிள்ளைங்க இப்படி அழுவுதேன்னு பாக்குறாங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குற கோமதி, அரசிமா இப்ப எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி முகத்தை நிமித்தி விட, அம்மா சொல்லாம கொல்லாம எங்கம்மா போன அப்படின்னு அரசி அழுகைய கண்டினியூ பண்ண, அம்மா நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம் தெரியுமாமாங்கிறாரு சரவணன். அம்மா ரொம்ப பயந்துட்டோம்மா, உசுரே போச்சுங்கிறாரு செந்தில். எம்பிட்டு தான் கோவம் இருந்தாலும் இப்படியாம்மா பண்ணுவ அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க. இது ஏதோ புது டிராமா போல இருக்குன்னு பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு. பாட்டி ஐயோ நாம மாட்டிடக்கூடாதே தெரிஞ்சிடக்கூடாதே அப்படின்னு தவிக்கிறாங்க. இல்லடா அழாதீங்கடா விடுங்கடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் டென்ஷனா பாத்துட்டு இருக்காரு. அக்கா அத்தையை நீங்க எங்கக்கா பாத்தீங்க அப்படின்னு ராஜு கேட்க, அதுவா ராஜி, அது நாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, காலையில இருந்து மொத்த குடும்பமும் வலை வீசி தேடிட்டு இருக்கிறோம், எங்கடி போய் தொலைஞ்ச அப்படின்னு கோமதியை பார்த்து கத்துற பாண்டியன், எங்கேயாவது போறதா இருந்தா சொல்லிட்டு போய் தொலைய வேண்டியதானே, இப்படிதான் எல்லாத்தையும் பூராத்தையும் சந்தா தெரு தெருவா அலைஞ்சி தேட விடுவியா அப்படின்னு பாண்டியன் கத்த.
அப்பாடா மாப்பிள்ள ஒரு வழியா மகக்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு பாக்குறாங்க பாட்டி. அம்மா எங்கம்மா போன அப்படின்னு கதிர் கேட்க கோவிலுக்கு தான் போயிருந்தேங்கிறாங்க கோமதி. கோவிலுக்கா? ஆனா வழக்கமா நீங்க போற எல்லா கோவிலையும் தேடினாங்களே அத்த அப்படின்னு ராஜி கேட்க, மா நான் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வந்தேம்மா அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அடுத்து நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் போனேன்றத போட்டு விட்டுருவாளோ அப்படின்னு பாட்டி பயத்தோட நிக்கிறாங்க. அம்பிட்டு தூரமா? எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம்லமா அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல காலையில நான் கிளம்பும் போது யாருமே வீட்டுல இல்லடா, அதனால யார்கிட்டயுமே சொல்ல முடியல அப்படின்னு கோமதி சமாளிச்சுட. பாட்டி திருட்டு மொழி முழிக்கிறாங்க. ஏமா அம்பிட்டு போன் பண்ணோம்லமா, ஏமா எடுக்கல அப்படின்னு செந்தில் கேட்க, டேய் போனை மறந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன்டா அப்படின்றாங்க கோமதி. பாட்டி திருட்டு மொழியோட தான் நிக்கிறாங்க. என்னம்மா நீ எங்க எல்லாரையும் இப்படி பயமுறுத்திட்டியே, எங்கெல்லாம் போய் நான் உன்னை தேடினேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க அரசி. இல்ல எல்லா துணியையும் துவைச்சிட்டு வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டு காலை டிஃபன் மதிய சாப்பாடு அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புனேன். அதுக்கப்புறம் என் தேவை என்ன இருக்கு, அதான் என்னை யாரும் தேட மாட்டீங்கன்னு நினைச்சு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, பாட்டி முட்டைக்கண்ணை வச்சுட்டு முழின்னு முழிக்கிறாங்க. ஏண்டி ஒருவேளை இது அடுத்த நாடகமா? சொல்லு, இது அடுத்த நாடகமா அப்படின்னு பாண்டியன் கேட்க எல்லாரும் திக்குன்னு பாக்குறாங்க. கோமதி மறிச்சிட்டு இருக்காங்க. தலைவலி காய்ச்சல்னு உசுறு போகுது, நடந்தா தலை சுத்துது, இந்த நாடகத்தை பூரா முடிச்சுப்புட்டு இப்ப காணா போற நாடகத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்க அப்படின்னு பாண்டியன் திட்டிட்டு இருக்க. ஐயோ இவரு கிண்டி கிளங்கெடுக்காம விடமாட்டார் போல இருக்கே அப்படின்னு பாட்டி பரிதவிக்கிறாங்க. நல்லா இருக்குடி உன் நாடகம் எல்லாம். இது வீடா இல்ல நாடக கொட்டாயான்னு தெரியல. நாடகக்காரி நீ பாட்டுக்கு ஒரு நாடகத்தை போடுவ, எல்லாரும் பொழப்பு வேலை வெட்டி எல்லாம் விட்டுவிட்டு உன்னை தேடி தெருவா அலையணும் அப்படின்னு பாண்டியன் கத்த. கோமதியும் கோவமா வந்து பேக் டீப்பாய் மேல போட்டுட்டு, யாருங்க உங்களை தேட சொன்னாங்க? கோமதி எக்கேடு கேட்டு போனாலும் எனக்கு என்னன்னு நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியது தானேங்கிறாங்க கோமதி. உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு போயிருவ, உன் மவன்க உன்னை காணோம், நீ என்ன பிடிச்சி வைவானுங்களா அப்படின்னு பாண்டியனை கத்துறாரு. அதுவரையிலும் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த பாட்டி வேகமா குடுகுடுன்னு ஓடி வந்து, அதெல்லாம் நிறுத்துங்க, அதான் காணாம போன வந்துட்டால, சந்தோஷப்படுறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அம்மாடி இதோ பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கிற பாட்டி பாண்டியன் பக்கம் திரும்பி, மாப்பிள்ள நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. அத்தை இவ அப்படின்னு ஏதோ சொல்ல வர. சரி அப்படின்னு பாட்டி அந்த பேச்சை முடிச்சு விட்டுடுறாங்க. ஏன் மீனா அம்மாவை நீ எங்க பார்த்தன்னு கேக்குறாரு செந்தில். மீனா என்ன சொல்லலான்னு திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க. ஏமா நீ ஸ்ரீரங்கத்துக்கு தனியாவா போனேன்னு கேக்குறாரு செந்தில். டேய் நானும் மீனாவும் தாண்டா ஸ்ரீரங்கத்துக்கு போனோம் அப்படின்னு கோமதி சொல்லிட. செந்தில் மீனாவை பாக்குறாரு. அப்பத்தா நீங்க மீனா அக்கா கிட்ட பேசுனீங்களே, அப்ப கூட அவங்க காரைக்குடியில இருக்கதா சொன்னீங்களே அப்படின்னு ராஜி கரெக்டா கோத்து விட்டுடுறாங்க பாட்டிய. ஆமா அவ ஸ்ரீரங்கன்னு தான் சொல்லியிருப்பா, என் காதுல தப்பா விழுந்துருச்சு போல இருக்கு. ஆமான்னு சமாளிக்கிறாங்க பாட்டி. அது எப்படின்னு ராஜி யோசிச்சுட்டே கேக்குறாங்க. ஏய் கோவிலுக்கு போறேங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு செந்தில் கேக்குறாரு. மீனாவும் டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன், ஏதாவது சொல்லிட போறேன்னு மிரட்டுறாங்க மீனா. நேத்து ராத்திரி அத்தை கிட்ட பேசின கையோட உங்ககிட்ட வந்து சொன்னேன்ல அப்படின்னு மீனா கேட்க, என்கிட்ட சொன்னியான்னு ஆச்சரியமா கேக்குறாரு அவரு. எப்ப சொன்னேன்னு செந்தில் கேட்க, நீங்க போனையே நோண்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்களே அப்பதான் சொன்னேன்னு எரிச்சலா சொல்றாங்க மீனா. நான் காலையில கிளம்புனதுக்கு அப்புறம் மெசேஜ் கூட அனுப்பிச்சேன்ல அப்படின்னு மீனா சொல்ல. ஐயோ இது வேறையானு யோசிக்கிறாரு அவரு. அத்தா போனை மறந்துட்டாங்களா, நான் ஒருத்தி தான் போனை வச்சிருக்கேன்னு இது எல்லாத்தையும் தான் சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல. இப்ப செந்தில் திருதிருன்னு முழிக்கிறாரு. ஐயோன்னு ஏன் என்கிட்ட சொன்னியா அப்படின்னு செந்தில் பதட்டமா கேட்க, சொன்னேன்னு அழுத்தமா சொல்றாங்க மீனா. சாமி சத்தியமா சொன்னேன், மெசேஜ பாக்கலையான்னு மீனா கேக்குறாங்க. ஐயோ இதுக்கு மேல இத பத்தி பேசின ஆபத்தாச்சே அப்படின்னு அலற பாட்டி. போதும் நீங்க அடுத்த சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க, போங்க வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க போங்க அப்படின்னு எல்லாரையும் விரட்ட முயற்சி பண்றாங்க பாட்டி. ஆனா பாண்டியன் விடுறதா இல்ல. ஏண்டா என்னமோ காலையில இருந்து என்னை ஒரு குற்றவாளி மாதிரி குற்றவாளி கூண்டுல நிக்க வச்ச கணக்கா அம்பிட்ட பேச்சு பேசுனீங்களேடா, இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமே இவ கோச்சிட்டு போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்படின்னு பாண்டியன் கேட்க, எல்லாரும் அமைதியா திருதிருன்னு பாக்குறாங்க. அப்ப நான் கோச்சிட்டு போனாலும் உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு நிக்கிறாங்க கோமதி. இவதான் யார்கிட்டயுமே சொல்லாம கொல்லாம கோவிலுக்கு போயிருக்கிறா, ஏன் இவ இதை வீம்புக்கு பண்ணிருக்க கூடாதுங்கிறாரு பாண்டியன். சரி நான் சொல்லாம போனதாவே இருக்கட்டுமே, அதுவும் தப்பாவே இருக்கட்டுமே, சரி உங்ககிட்ட வந்து நான் கோவிலுக்கு போறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கோமதி கேட்க, எனக்கு என்னங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். என்ன சொல்லுவீங்க, பத்திரமா போயிட்டு வா நான் சொல்ல போறீங்க,
நீ எங்க போனா எனக்கு என்னன்ற மாதிரி தானே மூஞ்சி திருப்புவீங்க, அப்புறம் எதுக்குங்க நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கோமதி கேட்க, ஏண்டி வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கனா, வீட்டுல இம்புட்டு பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தகிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதுதானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் கிளம்பும் போது சரவணன் வெளியே போயிருந்தான், கதிரும் ராஜியும் கிரவுண்டுக்கு போயிருந்தாங்க, அரசி இழுத்து போத்து தூங்கிட்டு இருந்தா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, அடுத்த லிஸ்ட்ல நம்ம பேர் தான் வருமோ அப்படின்னு பயத்தோட பாக்குறாங்க பாட்டி. என்கிட்ட பேசாத, நீங்க மட்டும்தான் இருந்தீங்க, உங்ககிட்ட சொல்லி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல காத்திருந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அனுமதி கேட்டுக்கிட்டு கிளம்பி இருக்கணுமா அப்படின்னு கோமதி கேட்க, பாண்டியன் முறைக்கிறாரு. யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கதான் எனக்கு உரிமை இல்ல, கோவிலுக்கு போறதுக்கு கூடவா எனக்கு உரிமை இல்ல அப்படின்னு போர்க்குடி தூக்குறாங்க கோமதி. இந்த திமிர் பிடிச்ச பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, யாருங்க யாரு திமிரா பேசிட்டு இருக்குதுன்னு கோமதியும் பயங்கரமா ஏகுற. யாரு, நீதான் காணாம போயிட்டேன்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாத்தையும் தெரு தெருவா அலைய விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கத்த, நான் யாரையுமே அலைய சொல்லலையே, நீங்க அலைஞ்சிட்டு பழியை என் மேல தூக்கி போடுறீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோன்னு பாக்குறாங்க பாட்டி. ஐயோ, எல்லா பழியும் இந்த கோமதி மட்டுமே எடுத்துக்கணும், அதுக்குதான் இந்த ஒரு ஜீவன் வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா சேன்னு கோமதி சொல்ல, அதை விட பெரிய சேவோட முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். ஐயோ, எல்லாரும் விடுங்க, அமைதியா இருங்க, பேசாம விடு கோமதி, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற, பொறுமையா இருங்கிறாங்க உங்க அம்மா. அவ்வளவுதான், 7:30 அவங்களாவே இழுக்கிறாங்க. அம்மா என்னம்மா, நான் கத்துறது மட்டும்தான் உனக்கு தெரியுதா, இவர் கத்துறதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ இந்த பேச்சை விட்டா பரவாயில்லையேன்னு தவிக்கிறாங்க பாட்டி. ஏய் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு இருக்க, இம்புட்டு நாள் என்கிட்ட பேசாம இருந்துட்டு இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறாரு, முதல்ல அதுக்கு பதில் சொல்லுமாங்கிறாங்க கோமதி. இம்புட்டு நாள் உங்ககிட்ட பேசாம இருந்ததுக்கு நியாயமான காரணம் இருக்கு, திருச்செந்தூர்ல வச்சு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள அம்முக்குழி மாதிரி இருந்த பாரு, அது தப்பு தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, என்ன பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி கோமதி முகத்தை வெடுக்குன்னு திருப்பிக்கிறாங்க. எம்புட்டோ பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு அம்முக்குழி மாதிரி இருந்திருக்கல்ல, இங்க பாருடி, நீ இப்படி மறைச்சு வச்சதுக்கு என் இடத்துல வேற யார் இருந்தாலும் கோவப்பட தான் செய்வாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இன்னமும் நீ அதை உடலியான அதிர்ச்சியாவே பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. இங்க பாருடி கோமதி, அடுத்ததா இந்த மாதிரி நாடகம் போடுறத தயவு செஞ்சு இன்னையோட நிறுத்திக்க, திரும்ப திரும்ப நாடகம் போட்டுக்கிட்டு தெரிஞ்ச அப்புறம் அவ்வளவுதான், நல்லா இல்ல பாத்துக்கோ. ஏண்டி இது என்ன குடும்பமா இல்ல வேற ஏதாவதா, தினம் ஏதாவது ஒரு 7:30 கூட்டி வச்சுக்கிட்டே இருக்கிற, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த, இங்க பாரு, நெசமாவே நீ காணாம போனா கூட வீட்டுல யாரும் உன்னை தேடி வரமாட்டாங்க பாத்துக்க அப்படின்னு கோமதிக்கு புலிவரது கதையை ஞாபகப்படுத்துறாரு பாண்டியன். பாண்டியன் பயங்கர டென்ஷனா, ஒரு நாள் பொழுது போச்சு, ஒரு நாள் பொழப்பு போச்சு, எல்லாம் போச்சுன்னு கத்துறாரு. எல்லா திட்டையும் வாங்கிட்டு ஒருத்தி இந்த வீட்டுல கிடக்குறாளே, அது உங்களுக்கு பெருசா தெரியல, ஆனா ஒரு நாள் பொழுது போறது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியுது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏங்க கோவிலுக்கு தானே போனேன், என் மண்டைக்குள்ள 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு இடையில நான் போன் எடுத்துட்டு போக மறந்துட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, நல்ல வேளை நம்ம பொண்ணு நம்மள காட்டி கொடுக்கல, ஆனா இப்ப போன் விஷயத்தை தோன்றாளே அப்படின்னு பாட்டி பரிதவிப்பா பாக்குறாங்க. நீங்க எல்லாம் என்ன தேடி அலைவீங்கன்னு நான் யோசிக்க கூட இல்லைங்க. ஆமா, இப்ப சொன்னீங்களே தப்பு பண்ணிட்டேன்னு, ஆமாங்க நான் பண்ணினது தப்பு தான், உங்களுக்கு சொல்லாம நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு தான், அப்புறம் நான் அமைதியா இருந்ததும் தப்பு தான், எல்லாமே தப்பு தான், இப்ப என்ன பண்ணலான்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க கோமதி. நீ அவர் ஏதோ சொல்ல வர குறுக்க போடுற கோமதி. ஏங்க இங்க பாருங்க, என் புருஷனுக்கு தெரியாம ஏதாவது பண்ணணும்னு எனக்கு வேண்டுதல் கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலை, என் கூட பிறந்தவங்களோட கௌரவம், என் அம்மா அப்பாவோட வாழ்க்கை, இதெல்லாம் யோசிச்சு ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சேங்க அப்படின்னு கோமதி சொல்ல, பாட்டிக்கு இப்ப அந்த பதட்டம் போய் சங்கடம் தான் வருது. சரிடி, நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன், நானு ஒரு விஷயம் செய்யறப்ப கட்டின புருஷன்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணம் இல்லல்லடி உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏங்க அப்ப எனக்கு தோணலைங்க. சரிங்க, ஒருவேளை எனக்கு அப்ப தோணி கேட்டிருந்தாலும் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப நான் என்ன முட்டாளாங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். மளிகை சாமா இல்லைன்னு உங்ககிட்ட கேட்டா அது உங்களுக்கு புரியுங்க, வீட்டு செலவுக்கு பணம் கேட்டா அது உங்களுக்கு புரியும், வேற நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுங்க அப்படின்னு கோமதி எரிச்சலும் அழுத்தமா சொல்ல, என்னடி என்ன வர வர வாய் ஓவரா நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு பாண்டியன் கோவப்பட, மாப்பிள்ள கொஞ்சம் சும்மா இருங்க மாப்பிள்ள, அடியே கோமதி கொஞ்சம் சும்மா இரேண்டி அப்படின்னு பாட்டி கெஞ்சலா கேட்க, அம்மா நீ சும்மா இருமா, நானும் அவரும் பேசும்போது யாரும் குறுக்க வரக்கூடாதுங்கிறாங்க கோமதி மிரட்டலா.
ஐயோ, இது வரைக்கும் நம்ம குட்டு உடையில எங்கேயாவது தோண்டி எங்க இருந்தாவது பூதம் கிளம்புன மாதிரி நாம பண்ணினது தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதானேன்னு பயத்தோட பாக்குறாங்க பாட்டி. உங்களுக்கு புரியாதுங்க, என் பக்கத்து நியாயம் உங்களுக்கு புரியவே புரியாது. புரியாது, என்ன புரியுறது, நீங்க காது கொடுத்து கூட கேட்கவே மாட்டீங்க. எல்லா விஷயத்திலயும் உங்களுக்குன்னு ஒரு முடிவு இருக்குங்க, அதை எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுல வந்து சொல்லுவீங்க. எல்லாரும் அதுபடியே நடந்துக்கணும்னு நினைப்பீங்க. தாய்க்கோழி போற திசையில கோழி குஞ்சுங்கள்லாம் போற மாதிரி நானும் உங்க கூடயே வரணும், அவ்வளவுதான். எங்க கருத்தெல்லாம் நீங்க கேட்டதே இல்ல. கல்யாணமாகி வந்த நாள்ல இருந்து நீங்க சொன்னதை மட்டும்தானே நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். 10 110ன்னா அதுக்கும் நான் தலையாட்டணும். வெள்ளக்காக்கா மல்லாக்கா பறக்குதுன்னு சொன்னா அதுக்கும் நான் தலையாட்டணும். அப்பெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா தானே இருந்தது. உங்களை மீறி ஒரு விஷயம் பண்ணதை உங்களால தாங்க முடியல, அப்படிதானே அப்படின்னு கோமதி கதிர் செந்தில விட குற்றச்சாட்டுகளை பாண்டியன் மேல அடுக்கிக்கிட்டே போக அவர் அப்படியே பயங்கர கோவத்தோட பாக்குறாரு. இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேங்கிற மாதிரி கோமதியை அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.